வணக்கம். எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை. விஜய். எடப்பாடி பழனிசாமி தரப்பு விஜயோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக முன்னாள் அமைச்சர்கள் இருவரை எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளதாகவும், இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் போன்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்றும், தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆலோசகராக உள்ள திரு ஜான் ஆரோக்கியசாமி மூலமாகவும் அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவோடும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய் தரப்பிலிருந்து பாதிக்கு பாதி தொகுதிகளை கொடுத்தால் கூட்டணி தொடர்பாக பேசலாம் என சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளது. இதில் 117 தொகுதி அதிமுகவிற்கும் 117 தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் வழங்க வேண்டும் என்றும், உங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 117 தொகுதிகளில் இருந்து பிரித்து கொடுங்கள், எங்களை நம்பி வருவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் இதுவரையிலும் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என்றாலும் கூட ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் போன்றவர்கள் கூட்டணி வைத்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என விஜயிடம் பிரெயின் வாஷ் செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் விஜய் இந்த தேர்தலில் தனித்து களமாட வேண்டும் என்றுதான் விருப்பப்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பெற்றுவிடலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் வெற்றி பெற முடியாது. நாம் தேர்தல் அரசியலுக்கு வருவதே வெற்றி பெற வேண்டும் என்பதனால்தான் கூட்டணி வைத்தால் நாம் மிக சிறப்பாக வெற்றி பெற்று விடலாம். அதிமுகவிற்கு 21.5% வாக்கு வங்கி உள்ளது, நமக்கு 19% வாக்கு வங்கி உள்ளதாக அனைத்து ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. இவை இரண்டும் இணைந்தால் 40% வாக்கு வங்கி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இரண்டு கட்சியும் கூட்டணி அமைத்தால் இதைவிட அதிக வாக்கு வங்கி கிடைக்கும். திமுகவை சுலபமாக வீழ்த்தலாம் என விஜயிடம் பேசியதாகவும், விஜய் அவர்களோ 117 + 117க்கு ஒப்புக்கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்போ 80லிருந்து 90 தொகுதிகள் வரையில் அதிமுகவிற்கு விட்டு கொடுக்க தயாராகி இருப்பதாகவும், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களோ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என தமிழக வெற்றிக் கழகமும், அதிமுகவில் உள்ளவர்களோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அதிமுக தரப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவரை திரும்பவும் முதலமைச்சராக அறிவித்தால் கூட்டணிக்கு பலமாக இருக்கும், மக்களிடமும் மிகுந்த செல்வாக்கு பெறும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது? எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளோ, எடப்பாடி பழனிசாமி மக்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை, இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர். மேலும் அந்த பதவி இவருக்கு இறுதியாகத்தான் கிடைத்தது. அவர் அந்த பதவியை எப்படி பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரியும் என எதிர்வாதம் வைத்ததாகவும், இதனால் இரு தரப்பினருக்கு இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருவருமே முதலமைச்சர் பதவியில் விடாப்பிடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளோ, விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது, இளைஞர்களினுடைய ஆதரவு உள்ளது, மகளிரினுடைய ஆதரவும் உள்ளது, அப்படிப்பட்ட தலைவரை ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என விஜய் தரப்பு கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுதான் தற்பொழுது இரு கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்பொழுதைய நிலையை பார்க்கும் பொழுது இருவருமே முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு கொள்கையில் இருப்பதால் கூட்டணி அமைவதில் மிகப்பெரிய இழுபறி நிலவி வருவதாகவும், இந்த கூட்டணி உருவாவது கஷ்டம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.